இன்றைக்கி வந்து தக்காளி குருமா தான் பண்ண போகிறேன். கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 4 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதே கடாயிலே குழம்பு வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அது கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணோடனே மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்து அந்த விழுதை சேர்த்துக்கிறேன். குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், லைட்டாக கொதிச்சு வருது. இப்போ 2 பீஸில் வந்து தேங்காய் வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி குருமா வந்து நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்ட்டு கொஞ்சமாக புதினா தலை தூவிட்டுக்கிறேன். பாருங்கள், சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆச்சு. பாருங்கள், சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.